எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த சித்திரை மாதம் யோகமான பலன்களாக அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்களாக அமைய போகிறதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. மகரம் அப்படிங்கிறது கடல் வீடுங்க. கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்குமோ அந்த மாதிரி இவங்களோட மனதில் புது புது எண்ணங்கள் எப்போதுமே தோன்றி கொண்டே இருக்குங்க. எப்போதுமே மற்றவங்ககிட்ட இவங்க புது ஐடியா சொல்கிறதுல பெரிய ஆளுன்னே சொல்லலாங்க. இவங்க ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அதில் பாதாளத்துக்கே சென்றால் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. உங்களோட ராசிக்கு அதிபதி சனி அப்படிங்கிறதுனால மனித நேயத்தோடு நீங்கள் செயல்பட ரொம்பவும் ஆசைப்படுவீங்கன்னே சொல்லலாங்க. 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் சனி அதிபதி அப்படிங்கிறதுனால அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தால் கூட திடீர் என்று ஏற்படும் செலவுகளுக்காக நீங்கள் பணத்தை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகுன்னே சொல்லலாங்க. சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்குன்னே சொல்லலாங்க. சிவாம்சத்தின் சாராக சனி இருந்தால் கூட பெருமாளை வழிபடுவதையே மிகவும் நீங்கள் ஆசைப்படுவீங்க. கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டதாக சொல்லப்படுதுங்க. மகரத்தை மகர கடவுள் என்னும் சொல்லப்படலைங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இனி சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. சித்திரை மாதத்தில் பண வரவை பொறுத்த வரைக்குமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குறைவே இருக்காதுன்னே சொல்லலாங்க. முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைய போகுதுங்க. முதலீடுகள் மூலம் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வேலையில் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. விநாயகர் பெருமானை வழிபடுவதும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பதும் சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இன்னும் இந்த மாதமானது சிறப்பாக அமையன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறங்க, நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியை குரு பார்க்கறதுனால ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. இனி பொருளாதாரத்தில் மேன்மை அடைய போகிறீங்க. உங்களோட முயற்சியால் தனவரவை பொறுத்த வரைக்குமே மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. பல்வேறு வகையில் அபரிமிதமான பணவரவை நீங்கள் பெறப்போகிறீங்க. எழுத்து ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கிறது ரொம்பவும் சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க. சுக்கிரன் உச்ச பலத்தில் இருக்கிறதுனால தொழில் வியாபார ரீதியாக வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அரசு சார்ந்த விஷயத்தில் சில அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைய போகுதுங்க. நீண்ட நாட்களாகவே அரசு சார்ந்த இழுபறியாக இருந்த விஷயங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் முடிவுக்கு வரப்போகுதுன்னே சொல்லலாங்க. வண்டி வாகனங்களை நீங்கள் இயங்கும் போது கவனமாக நீங்கள் செயல்படுவது ரொம்பவும் சிறந்ததுங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. குழந்தைகளோட நலன் திருப்திகரமாகவே இந்த மாதமானது அமைய போகுதுங்க. குழந்தை பாக்கியமும் உண்டாகும். குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக அமையன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வம்பு வழக்குகள் எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லலாங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாக போகுன்னு சொல்லலாங்க. கடனை சுபகடனாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனன்னே சொல்லலாங்க. நீண்ட காலமாகவே திருமணம் ஆகாதவங்களுக்கு இன்னி வரக்கூடிய மாதங்களில் திருமணம் ஆகக்கூடிய யோகமான மாதமாக அமைய போகுதுன்னு சொல்லலாங்க. இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்கள் மகர ராசிக்கு பொருந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த மகர ராசி உத்திராடம் 2, 3 பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது எடுத்த முயற்சியில் எல்லாமே வெற்றி என்ற நிலையோடு வாழும் உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகுதுங்க. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனாட உடல் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. மறைமுக எதிர்ப்புகளால் நெருக்கடிகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இதுவரைக்குமே நன்றாக சென்று கொண்டிருந்த வேலைகளில் தடை தாமதங்கள்
மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. ஏப்ரல் 26 வரைக்குமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு வரவினையை அதிகரிப்பாருன்னு சொல்லலாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் கூட அது உங்களால் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இருக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகுதுங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்குமே மிகவும் கவனமாக நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லதுன்னே சொல்லலாங்க. உங்களோட வேலையில் மட்டுமே கவனமாக இருக்க வேணுங்க. சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக உங்களுக்கு அமைகிறதுனால எதிர்பார்த்த வரவுகள் அனைத்துமே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகுன்னே சொல்லலாங்க. அதே நேரத்தில் குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதோட ஏப்ரல் 26 முதல் ராகுவும் சேர்றதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் சிறந்ததுங்க. பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால வரவு செலவில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்கிறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க. வார்த்தைகள் வழியாக எதிர்ப்பு உண்டாகவும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பேச்சில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறந்ததுங்க. எதையாவது பேசுகிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இது சரியா தப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு பேசுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் நெருக்கடிக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குங்க. வீண் விஷயங்களில் தலையிட்டு அதனால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கவனமாக இருந்தால் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. 5ஆம் இடத்துல இருக்கிற குருவால் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த கல்லூரிகளில் இடம் கிடைக்க போகுதுங்க. விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டால் தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குன்னே சொல்லலாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே பேச்சில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க. சந்திராஷ்டமம் மே 5, 6 தினத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுக்கு சிறந்ததுங்க. கோமதி அம்மனை வழிபட நன்மை உண்டாகுன்னே சொல்லலாங்க. இந்த சித்திரை மாதமானது இன்னும் யோகமான மாதமாக அமையுன்னு சொல்லலாங்க. மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதமானது முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட உங்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகுதுங்க. மே 11 வரைக்குமே குரு பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சரித்து 9, 11ஆம் இடங்களையும் ராசியம் பார்க்கறதுனால வருகின்ற சங்கடங்கள் அனைத்துமே வந்த வழியே சென்றுடுன்னு சொல்லலாங்க. பெரிய மனிதர்களோட உதவி, பணப்பழக்கம், சந்தோஷம், செல்வாக்கு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் கர்ம காரணம் ஏப்ரல் 26 முதல் அங்கு சஞ்சரிக்க உள்ள ராகுவும் அதே நாளில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகும் கேதுவும் உங்களோட நிலையை அப்படியே புரட்டி போட போகிறாங்கன்னே சொல்லலாங்க. பல வகையிலும் உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குங்க. உடல் உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. சில பேர்த்துக்கு வாகன விபத்தையும் சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால துணிச்சலாக நீங்கள் செயல்படுவீங்க. இடம் நிலம் வகையில் சில பிரச்சனைகள் தலையெடுக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தால் கூட மறுபக்கம் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இருக்குன்னே சொல்லலாங்க. வியாபாரம், தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் சரியான ஒரு கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகளும் உருவாக போகுதுங்க. பணியாளர்கள் இந்த மாதம் மிகவும் கவனமாக இருக்க வேணுங்க. சட்டத்திற்கு புறம்பாக அதிகாரத்தை பயன்படுத்த வேணாங்க. அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை தர வாய்ப்பு இருக்குதுங்க. எந்தவித சிபாரிசுக்கும் இடம் கொடுக்க வேணாம். அதனால் சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்குன்னே சொல்லலாங்க. குழந்தைகளோட நலன்களில் நீங்கள் ரொம்பவும் அக்கறை எடுத்துக்குவீங்க. அவர்களோட கல்வி எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே இருக்குன்னு சொல்லலாங்க. அதுக்காக செலவும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் ரொம்பவும் அக்கறை அதிகமாகுங்க. சில பேர்த்துக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு பாக்கியங்களும் உண்டாக போகுதுங்க. இந்த காலத்தில் மனம் அலை பாயாமல் இருப்பது மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினரை அனுசரிப்பதும் தம்பதிக்குள்ள ஒற்றுமையாக இருப்பதும் நெருக்கடிகளை சமாளிக்கும் வழியாக சொல்லலாங்க. சந்திராஷ்டமம் மே 6, 7ஆம் தேதிகளில் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதமானது சிறப்பான மாதமாக அமையன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே சரியாக
ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரரை வழிபட வாழ்வை ரொம்ப சிறப்பாகவே மாறுனே சொல்லலாங்க. அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது ரொம்பவும் சிறப்பாக மாதமாக அமைய போகுதுங்க. பல நெருக்கடிகள் மறுபக்கம் ஆதாயங்களும் உண்டாகுன்னே சொல்லலாங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத பிரச்சனைகள் தலையெடுக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பான மாதமாக அமையன்னே சொல்லலாங்க. இந்த வீடியோவில் நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த சித்திரை மாதத்தில் அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க, நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்கலாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.